இப்போ வந்து நான் உளுந்து வந்து இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. வெந்தயமும் உளுந்தையும் இப்போ வந்து இந்த அவலும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சு, அவலும் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து கட்டியாக கிரைண்டரில் போட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கலாம், நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கலாங்க. நான் எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறேன். கிரைண்டரில் இப்போ எல்லாத்தையும் மூணுமே கலந்து தான் போட போகிறேன் நான். இப்போ கிரைண்டரில் நான் உளுந்து அரிசிலாம் போட்டுக்க போகிறேங்க. இப்போ இது அரிசியை போட்டுக்க போகிறேன். இந்த இருக்கிற தண்ணியை வந்து நம்ம அதையே வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை போட்டு வச்சிடலாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் மஞ்சும் போது நம்ம அவலு போட்டுக்கலாம். இப்போயும் அவலு போட வேண்டாம். இப்போ மூடியை போட்டுக்கலாம். இப்போ வந்து அவலு ஊற வச்சுருக்கோம் பாருங்கள், சிவப்பு அவலு, அதை போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஓட வச்சு அப்புறம் அவலை போட்டுக்கிட்டிங்கன்னா அது மையத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி எவ்வளோ கொஞ்சம் இன்னும் லைட்டாக ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா மாவு மஞ்சிச்சுங்க. இப்போ மாவை வந்து வச்சிடலாங்க. இப்போ வந்து கிரைண்டர் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மாவு வந்து நல்லா மஞ்சிருக்கு பாருங்கள். இப்படி கையால் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சிருப்போம். இப்போ மாவு வச்சுக்கலாம். இந்த மாவுக்கு உப்பு போடுறாங்க. உப்பு போட்டுட்டு நம்ம மாவை கரைச்சி வைக்க வேண்டியதாங்க. இப்போ மாவெல்லாம் கரைச்சி இப்போ வழிச்சாச்சுங்க. இப்போ ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் பாருங்கள். நல்லா நம்ம கையால் நல்லா கரைக்கணுங்க. நல்லா ஒரு 8 மணி நேரம் மாவு ஊறணுங்க. நல்லா புளிக்க வச்சு அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா புசு புசுன்னு. இப்போ மூடி வச்சிடலாங்க. ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்மளுக்கு மாவு எப்படி பொங்கி. இப்போ வந்து நான் கருப்பு கவுனி மாவு அரைச்ச பாருங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் மாவு எப்படி பொங்கிருக்கு பாருங்கள். இதெல்லாம் புஷ்ஷன்னு உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ மழை நாள் கொஞ்சம் லேட்டாக தான் புளிக்கும். இருந்தாலும் அவங்கவுங்க கை பக்குவம் இருக்குது இல்லைங்க. உப்பு போட்டு கரைக்கிறோம் பாருங்கள், அதை பொறுத்து இருக்குது. எனக்கு வந்து நான் எப்போ கரைச்சாலும் ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளேயே மாவு புளிச்சிருங்க. இப்போ நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். மாவும் நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள். இதுமாரி குக்கர் தட்டு இருந்தால் எண்ணெய் தடவிக்கிங்க. இல்லைன்னா நார்மல் தட்டு இருந்தால் துணியை போட்டு ஊற்றிக்கலாம். இதை பாருங்க நல்லா எண்ணெய் தடவிட்டேன் நல்லா. இப்போ வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி பண்ண தண்ணி கொதிக்குது. நல்லா தண்ணி கொதிக்கும் போது தாங்க நம்ம இட்லி ஊற்றணும். நான் ஒரு கிண்ணத்தில் வந்து மொண்டு வச்சுட்டேன் மாவு. இது மாதிரி கொஞ்சமாக மொண்டு வச்சுட்டு வேறு இட்லி ஊற்றிக்க வேண்டியதாங்க. இந்த கருப்பு கவுனி இட்லிங்க ஒரு 3 இட்லி சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்ல தெரியும். நம்ம உடம்பு ஒரு இந்த என்ன சொல்கிறது, உடம்புக்கு நம்ம நல்ல ஒரு எனர்ஜிலாம் கிடைக்குங்க. நல்லா சத்து கொடுங்க இது. இப்போ மூடியை போட்டுங்க. இது வந்து 10 நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணினா இப்போ எடுத்து வெளியே வச்சு ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசி வந்துங்க இட்லி நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு, நல்லா சூப்பராக வருது பாருங்கள் ஒட்டாமல். நம்ம ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூடங்க ஒரு கார சட்னி சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் நல்லா பஞ்சாட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாப்பிட்டா நல்லா பஞ்சாட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா காரமாக சட்னியை வச்சு நல்லா கருப்பு கவுனி அரிசி சூப்பராக இட்லி நல்லா வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.